Hi everyone, welcome to Net English. In this audio lecture, we are going to see about the views of Neander. Neander அப்படின்னா யாரு? நம்ம ட்ரைடன் தான் நியாண்டரா இருந்து பேசுகிறாங்க. இந்த நியாண்டர் வந்து இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட்டை தான் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இங்கிலாண்டில் இருக்க எல்லா ட்ராமாட்டிஸ்ட்டுமே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த நியாண்டர் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் முதல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ப்ளீட் வந்து வைக்கிறாங்க. இந்த இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜஸ்ட் லாவிஷாக இந்த கிளாசிக்கல் பிரின்சிபல் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணலை. இப்போ யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தான் முடிவு பண்ணோம். இப்போ ஏன்ஷியன்ஸ் சொல்லியிருக்காங்க சில கிளாசிக்கல் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அதனால அந்த இதுலேயே இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட் தான் பெட்டராக இருக்காங்க. ஜஸ்ட் லாவிஷாக அந்த கிளாசிக்கல் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் இந்த இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அண்ட் இவரோட அந்த வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட்டை ஏன்ஷியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்தும் டிஃபெண்ட் பண்ணுறாரு, இந்த ஃப்ரெஞ்ச் தியேட்டர் அதுல இருந்தும் டிஃபெண்ட் பண்றாரு. ஸோ ரெண்டு விஷயத்தை இந்த நியாண்டர் வந்து பேசியிருக்காரு. ஏன்ஷியன்ஸ் கிட்ட இருந்தும் இங்கிலீஷ் தியேட்டரை டிஃபெண்ட் பண்றாரு அண்ட் பிரெஞ்ச் தியேட்டர் கிட்ட இருந்தும் இங்கிலீஷ் தியேட்டரை டிஃபெண்ட் பண்றாரு. இங்கிலாந்துல இருக்க எல்லா டிராமாட்டிஸ்டுமே அவங்களோட டிராமாக்குன்னு சர்டன் பிரின்சிபல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இவங்களோட இந்த பிரின்சிபல்ஸ் வந்து கிரீக் அண்ட் பிரெஞ்ச் டிராமாட்டிஸ்ட் அவங்கள விட கண்டிப்பாவே சுப்பீரியரா தான் இருக்குது. இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. தென் நியாண்டர் வந்து 6 பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமா கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த 6 பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்ச் பிளேஸோட டிமெரிட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் பிளேஸோட மெரிட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஒரு பாயிண்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்ச் பிளேஸ் வந்து லைஃப்பை வந்து இமிட்டேட் பண்ணலைன்னு சொல்கிறாரு. ஒரு ட்ராமா வந்து எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னா அது லைஃப்பை போர்ட்ரே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூவி பார்க்குறோன்னு வைங்களேன், அந்த மூவியில் நம்ம லைஃப் கூட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அந்த மூவி கண்டிப்பாகவே ஒரு பிக்கான ஹிட் ஆகும். அதான் லைஃப்பை இமிட்டேட் பண்ணுறது. இந்த ஃப்ரெஞ்ச் பிளேஸ் வந்து லைஃப்பை இமிட்டேட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. எலிசபெத்தன் ட்ராமாட்டிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாகவே அந்த லைஃப்பை வந்து இமிட்டேஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆனால் ஃப்ரெஞ்ச் ட்ராமா வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி சொல்லி தான் நினைக்கிறாங்களே தவிர அந்த இமோஷன் சோல் எதுவுமே அவங்களோட ட்ராமாவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. லிசிடியஸ் வந்து சோல் இருக்குன்னு சொல்லுவார், அந்த இமோஷன்லாம் இருக்குன்னு சொல்கிறாரு. பட் நியாண்டர் என்ன சொல்கிறாங்க, அந்த ட்ராமாவில் பர்ஃபெக்ஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, சோல் ஆர் இமோஷன் வந்து இல்லைன்னு சொல்லி நியாண்டர் வந்து சொல்கிறாங்க. அந்த பீப்புளோட மெயினான ஃபோக்கஸ் வந்து பிளாட்டில் தான் இருக்குது, இமோஷனுக்கு அவங்க ஃபோக்கஸே பண்ணலை அப்படி சொல்லி நியாண்டர் வந்து ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாங்க. தென் செகண்ட் பாயிண்ட், ஃப்ரெஞ்ச் பிளேஸில் இமோஷன் வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்குது. அது வந்து ட்ராஜடியாக இருந்தாலும் சரி காமெடியாக இருந்தாலும் சரி அந்த மக்கள்கிட்ட அந்த இமோஷன் வந்து வரமாட்டேங்குது. ஆனால் இங்கிலீஷ் ட்ராமா இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லாவே போர்ட்ரே பண்ணுது. ஒரு இங்கிலீஷ் ட்ராஜடி நடக்குது அப்படின்னா அது அந்த ஆடியன்ஸ் கிட்ட பிட்டி அண்ட் ஃபியர் இதை வந்து உருவாக்கும். ஒரு காமெடி நடக்குது அப்படின்னா அந்த ஆடியன்ஸை வந்து ஹியூமரஸாக வந்து அது வந்து இருக்க வைக்கும். அண்ட் ரொமான்டிக் லவ்வை வந்து போர்ட்ரே பண்ணும். அதுவும் மக்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக டிலைட்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் பிளேஸ் வந்து இமோஷனல் லேக் பண்ணுது, ட்ராஜடியாக இருந்தாலும் காமெடியாக இருந்தாலும். இங்கிலீஷ் பிளேஸ் வந்து அந்த ரெண்டையுமே பெஸ்ட்டாகவே பண்ணுது. ட்ராஜடி வந்து பிட்டி அண்ட் ஃபியர் ஈவோக் பண்ணுது, காமெடி வந்து பீப்புளுக்கு வந்து டிலைட் கொடுக்குது பை ஹியூமர் அண்ட் ரொமான்டிக் லவ். தென் தேர்ட் பாயிண்ட், இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளோட வேர்ஸ் டயலாக் எல்லாமே ரொம்ப லாங்காக இருக்குது. அந்த டைமில் ரொம்ப கோல்டாக ரொம்ப போரிங்காகவும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான லாங்கான ஸ்பீச்சஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக சூட்டே ஆகாது. ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்டாக இருக்குது. அவங்களோட லாங் வேர்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன், ட்ராமாட்டிக் யூனிட்டி. இங்கிலீஷ் ட்ராமா வந்து இந்த ட்ராமாட்டிக் யூனிட்டி எல்லாம் நாங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலை தான். அந்த யூனிட்டி எல்லாத்தையும் நாங்கள் வயலேட் தான் பண்ணுறோம். இருந்தாலும் அந்த யூனிட்டியை வயலேட் பண்ணாலும் அது எங்கள் பிளேயை வந்து கண்டிப்பாக பாதிக்கவே இல்லையே. எங்களோட பிளே எல்லாமே நல்லா தான் இருக்குது. நாங்கள் சப்ளாட் யூஸ் பண்ணுறோம். இந்த சப்ளாட்டை கரெக்டாக ஆர்டராக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிளேயை அந்த சப்ளாட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போகும். அந்த மெயின் ஆக்ஷனுக்கும் கூட இந்த சப்ளாட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ட்ராமாட்டிக் யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படி சொல்லி நினைக்கும் போது நம்மளோட பிளே வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். ரொம்ப வைடான விஷயங்களை நம்ம வந்து கவர் பண்ண முடியாது. அந்த வைடான விஷயங்களை கவர் பண்ணும்போது தான் ஹியூமன் பீயிங்ஸோட ட்ரூவான பிக்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ட்ராமாட்டிக் யூனிட்டிஸை ஃபாலோ பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த் பாயிண்ட்ல. ஓகேயா, இங்கிலீஷ் ட்ராமா வந்து இந்த யூனிட்டியை ஃபாலோ பண்ணலைனாலும் அது வந்து நல்லா தான் இருக்குது. சப்ளாட் எல்லாம் கரெக்டாக நாங்கள் ஆர்டர் பண்ணி எழுதுறதுனால அது அந்த பிளேயை மோர் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குது, மெயின் ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த யூனிட்டி எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிளே வந்து நேரோவாக தான் இருக்கும், உண்மையான ஹியூமன் பீயிங்ஸோட பிக்சர் வந்து கிடைக்காது.
தென் ஃபிஃப்த் பாயிண்ட்ல ட்ராஜி காமெடி வந்து குட்டு தான் அப்படி சொல்லி நியாண்டர் வந்து சொல்கிறாங்க. ட்ராஜி காமெடி இந்த ரெண்டையுமே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே கான்ட்ராடிக்டரியாக இருக்குது. பட் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ராஜடி அண்ட் காமெடி ரெண்டுமே கலந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ரெண்டுக்குமே இடையில ஒரு கரெக்டான பேலன்ஸ் வந்து இருக்கும்போது அந்த பிளேயும் நல்லாவே இருக்கும் அப்படி சொல்லி நியாண்டர் வந்து சொல்கிறாங்க. இந்த ட்ராஜடியை நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஹார்ட் வந்து ரொம்ப ஹெவி ஆகிரும், ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை பார்த்து நமக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும். அந்த நேரத்தில் காமெடி வந்து வரும்போது நம்மளோட ஹார்ட்க்கு அது வந்து ஒரு ரிலீஃப் மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே கண்டிப்பாக ஒன்று இன்னொன்று வந்து டிஸ்ட்ராய் வந்து பண்ணாது. இது வந்து நேச்சுரல் தான். நம்மளோட லைஃபோட ப்ராசஸே அப்படி தான். ஒன்று ட்ராஜடி நடக்கும், அப்புறம் ஒரு ஹாப்பினஸ் வரும், தென் ஒரு சேட் ஒரு ஹாப்பினஸ். இந்த ரெண்டுமே மிக்சடானது தான் லைஃபு. ஸோ அது ஏன் பிளேல வந்து போர்ட்ரே பண்ணக்கூடாது? இந்த ரெண்டுமே ஒன்றை வந்து இன்னொன்று வந்து டிஸ்ட்ராய் வந்து பண்ணாது. இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட் வந்து இப்படி ட்ராஜி காமெடி யூஸ் பண்ணுறதுனால ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸை விட இவங்க நல்லா பெஸ்ட்டாகவே எழுதுறாங்க அப்படின்னு சொல்லலாமா? அண்ட் ஃப்ரெஞ்ச் ரைட்டர் சில பேரோட நேமை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அதில் ஒருத்தர் மாலியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டர், அவரையும் மென்ஷன் பண்ணுறாரு. அவங்க கூட ஃப்ரான்ஸில் ட்ராஜி காமெடி வந்து எழுதியிருக்காங்க அப்படி சொல்லி இதை வந்து மென்ஷன் பண்ணி கூட காட்டுறாரு. ஓகே, இந்த பாயிண்டில் ட்ராஜி காமெடி தான் பெஸ்ட்டாக வந்து இருக்குது. இந்த ட்ராஜடி அண்ட் காமெடி ரெண்டுமே கான்ட்ரரி தான். பட் லைஃப் வந்து பேலன்ஸ்டாக போகிறதுக்கு அது வந்து முக்கியம். ரெண்டுமே கரெக்டாக யூஸ் பண்ணும்போது ஒன்று இன்னொன்று வந்து டிஸ்ட்ராய் பண்ணாது. ஈவன் ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ் லைக் மாலியர் கூட ட்ராஜி காமெடி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நியாண்டர் சொல்கிறாங்க. தென் சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் அண்ட் இங்கிலீஷ் பீப்புள் இவங்க ரெண்டு பேரோட டெண்டன்சி வந்து எப்படி இருக்குங்கிறத இதில் போர்ட்ரே பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கண்ட்ரியோட அந்த பீப்புளோட அந்த திங்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ இங்கிலீஷ் பீப்புளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தால் பிடிக்குமா? நிறைய வயலன்ஸ், சண்டை போடுறது, யாரையாவது ஒருத்தர் வந்து குத்திட்டு அவங்க வந்து அந்த பிளட் ஷெட்டில் கிடக்கிறது, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லி கடைசியாக இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட்டை மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பாட்டில் வந்து நியாண்டர் பற்றி பார்த்துருக்கோம். நியாண்டர் அப்படின்னா யார் அப்படின்னா இந்த ட்ரைடன் தான். முதல்ல இங்கிலீஷ் பீப்புள் வந்து கிளாசிக்கல் பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலை, அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஒவ்வொரு இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட்டுக்குமே ஒரு யூனிக்கான பிரின்சிபல் இருக்குது. இந்த பிரின்சிபல் வந்து கிரீக் அண்ட் ஃப்ரெஞ்ச் ட்ராமாட்டிஸ்டோட பிரின்சிபல் விட சுப்பீரியராக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் இவங்க 6 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் பிளேஸோட டிமெரிட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் பிளேஸோட மெரிட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் பிளேஸ் வந்து லைஃபை வந்து இமிட்டேட் பண்ணலை, எலிசபெத்தன்ஸ் வந்து லைஃபை வந்து இமிட்டேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் ட்ராமா எல்லாமே பர்ஃபெக்ஷனை நோக்கி தான் போகுது, இமோஷனுக்கு அவங்க எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல, பிளாட்டில் தான் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ட்ராமாஸ் வந்து இமோஷன் வந்து ரொம்பவே லேக் பண்ணுது. காமெடி ஆர் ட்ராஜடி ரெண்டுலேயுமே அந்த இமோஷன் வந்து பீப்புளுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. பட் இங்கிலீஷ் ட்ராஜடி வந்து பிட்டி அண்ட் ஃபியரை ஈவோக் பண்ணும், காமெடி வந்து பீப்புளுக்கு ரொம்ப ஹாப்பினஸையும் கொடுக்கும் அப்படி சொல்கிறாங்க. தென் தேர்ட் பாயிண்ட்ல வந்து வேர்ஸ் அண்ட் டயலாக் இது எல்லாமே ரொம்ப லாங்காக இருக்குது இன் ஃப்ரெஞ்ச் பிளேஸ். இந்த மாதிரி லாங்கான பேசேஜ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு வந்து சூட்டே ஆகாது. தென் ஃபோர்த் பாயிண்ட்ல ட்ராமாட்டிக் யூனிட்டி பற்றி பேசியிருக்காங்க. இங்கிலீஷ் ட்ராமா வந்து இந்த ட்ராமாட்டிக் யூனிட்டியை வயலேட் பண்ணாலும் அது வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. அது வந்து அந்த பிளாட்டை எந்த ஹார்முமே பண்ணலை. சப்ளாட்டுமே கரெக்டான ஆர்டரில் யூஸ் பண்ணும்போது அந்த பிளேயை வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் மாற்றும். இந்த யூனிட்டி எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட அந்த வியூ வந்து ரொம்ப நேரோவாக போயிடும், அந்த ஹியூமன் பீங்ஸோட ட்ரூ பிக்சர் வந்து கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. தென் ஃபிஃப்த் பாயிண்ட்ல ட்ராஜி காமெடி வந்து பெஸ்ட்டு தான். லைஃப்லேயே பார்த்தோம் அப்படின்னா ட்ராஜடி அண்ட் காமெடி ரெண்டுமே பேலன்ஸ்டாக ஒரு கான்ட்ரரியாக தான் போயிட்டுருக்கும். ஸோ பிளேல யூஸ் பண்ணும்போது அது வந்து நல்லா தான் இருக்கும். ஈவன் ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ் லைக் மாலியர் கூட ட்ராஜி காமெடி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. தென் சிக்ஸ்த் பாயிண்ட், இந்த ரெண்டு கண்ட்ரியில் இருக்க பீப்புளோட அந்த டெம்பரமெண்ட் ஆர் டெண்டன்சி வந்து ரொம்பவே வேற. இங்கிலீஷ் பீப்புளுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், வயலன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்படி எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நியாண்டர் அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. தென் 8th பார்ட் போவோம். அதில் இந்த நியாண்டர் வந்து ரைம் அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க நியாண்டர். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரைட்ஸ் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பர்சன் பார்த்தோம்ல, கிரைட்ஸ் வந்து ஏன்ஷியன்ஸை சப்போர்ட் பண்ணுவார். அந்த கிரைட்ஸுக்கும் நியாண்டருக்கும் இடையில தான் இந்த டயலாக் அண்ட் டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ரைம் இருக்குல்ல அதை பற்றி பேசுகிறாங்க. கிரைட்ஸ் சொல்கிறாரு, ரைம் வந்து ஒரு பிளேல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அன்நேச்சுரலாக இருக்குது. ஹியூமன் பீயிங்ஸ் யாருமே சாதாரணமாக பேசும்போது ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பிளே வந்து
ஒரு ஹியூமன் பீயிங்கோட நார்மலான லைஃப்பை தான் போர்ட்ரே பண்ணும். அப்போ நார்மலான லைஃப்பில் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ரைமிங்காவா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு பிளேல வந்து ரைம் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்குன்னு கிரைட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக நியாண்டர் வந்து சொல்கிறாங்க ரைம் வந்து நேச்சுரல் தான் சொல்கிறாங்க. நேச்சுரல் வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் நேச்சுரல் ஆர்டர் மேக் லாங்குவேஜ் மோர் நேச்சுரல்னு சொல்கிறாங்க. இந்த ரைம் அதுவும் நேச்சுரலான ரைம்னு சொல்கிறாங்க. நம்ம சில டைம் வந்து பேசும்போதே சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் சில ரைமிங்காகவே பேசுவோம். அந்த ரைம் எல்லாமே வந்து அது ஸ்டேஜில் கேட்கும்போது இன்னுமே கேட்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த நேச்சுரல் ரைமை அதனால் பிளேல வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ரைமை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு லைனும் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் நேச்சுரல் ஆர்டர் மேக் லாங்குவேஜ் மோர் நேச்சுரல். நேச்சுரலான ரைமை வந்து நம்ம நேச்சுரலாக பிளேல கொடுக்கும்போது அந்த பிளேக்கு வந்து அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து இன்னொரு டிஸ்கஷன் கிரைட்ஸுக்கும் நியாண்டருக்கும் இடையில தான். கிரைட்ஸ் சொல்கிறாங்க பிளாங்க் வேர்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து இந்த பிளேல வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிளாங்க் வேர்ஸ் அப்படிங்கும்போது அதில் எந்த விதமான மீட்டர் ரைமிங் வேர்ட்ஸ் இதெல்லாமே கூட இருக்காது. இப்படி பிளாங்க் வேர்ஸில் எழுதணும் அப்படின்னா அது வந்து ப்ரோஸ் மாதிரி இருக்கும். ஸோ பிளாங்க் வேர்ஸ் வந்து ட்ராமாக்கு வந்து நல்லாவே சூட்டபிள் ஆகும். ஏன்னா சாதாரண மக்கள் வந்து சாதாரணமாக ப்ரோஸ் மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ அதே தான் பிளேல யூஸ் பண்ணணும்னு சொல்லி கிரைட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நியாண்டர் சொல்கிறாரு பிளாங்க் வேர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு பொயட்டிக் ப்ரோஸ் தான், ஒரு பொயட்டிக் ப்ரோஸ் தான். இந்த ரைம்டு வேர்ட்ஸு இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணினாதான் ட்ராஜடி வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. பிளாங்க் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ரைமிங் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் ட்ராஜடி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக பேசும்போது அந்த ட்ராஜடியோட எஃபெக்ட் வந்து மக்களுக்கு கிடைக்காது. ஸோ அகெயின் இந்த ரைமை வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. தென் அடுத்து இன்னொரு டிஸ்கஷன் போகுது. கிரைட் சொல்கிறாரு ரைம் வந்து பேடாக இருக்கிறதுனால தான் கிரேட்டான ட்ராமாட்டிஸ்ட் யாருமே ரைமை வந்து யூஸ் பண்ணலை. ரைம் வந்து யூஸ் பண்ணால் அந்த பிளே வந்து நல்லா இருக்காது அப்படி சொல்லி தான் இந்த கிரேட்டான ட்ராமாட்டிஸ்ட் எல்லாம் ரைமை வந்து யூஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. நியாண்டர் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை, ரைம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. எல்லா சிவிலைஸ்டு நேஷன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த ரைம் வந்து இருக்கும். அப்போது நிறைய கிரேட் பீப்புளும் கூட இந்த ரைமை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இவர் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஓகேயா, 8th பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரைமை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. கிரைட்ஸுக்கும் நியாண்டருக்கும் இடையில தான் இந்த டயலாக் வந்து போயிட்டு இருக்குது. முதல்ல கிரைட்ஸ் வந்து ரைம் வந்து அன்நேச்சுரல், சாதாரண மனுஷன் பேசுற மாதிரி தான் பிளே இருக்கணும்னு சொல்றாங்க. நியாண்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நேச்சுரலான ரைமை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அது கேட்கறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்ங்கறாங்க. உடனே கிரைட்ஸ் சொல்றாங்க இல்ல நம்ம பிளாங்க் வேர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அது வந்து ப்ரோஸ் மாதிரி இருக்கு, மக்கள் பேசுற மாதிரி இருந்தாதான் டிராமா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நியாண்டர் சொல்றாங்க அப்படிலாம் இல்ல, நம்ம ரைம்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் ட்ராஜடி எல்லாம் பெஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. தென் கிரைட்ஸ் சொல்றாங்க ரைமை வந்து எந்த ஒரு கிரேட் ட்ராமாட்டிஸ்டுமே யூஸ் பண்ணல, அப்ப எப்படி ரைம் வந்து பெஸ்ட்டுங்கிறாங்க. தென் நியாண்டர் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க எல்லா சிவிலைஸ் நேஷன்லையுமே கண்டிப்பாகவே ரைம் வந்து இருக்குது, அப்போ கிரேட்டான பீப்புளும் கூட ரைமை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த டிஸ்கஷனில் ரைமை வந்து நியாண்டர் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. தென் 9th பார்ட் போவோம். அது ட்ரைடன்ஸ் கிரிட்டிசிசம் ஆஃப் சாசர். சாசர் பற்றி கொஞ்சம் கிரிட்டிசிசம் எழுதியிருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். சாசரை பற்றி முக்கியமாக 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சாசர் வந்து எழுதுகிற டைமில் நம்மளோட பொயட்ரி அதோட இன்ஃபென்சி ஸ்டேஜில் இருக்குது. இன்ஃபென்சி அப்படின்னா அந்த குழந்தை பருவம், அதான் இன்ஃபென்சின்னு சொல்லுவோம். அந்த குழந்தை பருவம் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம சாசர்கிட்ட பர்ஃபெக்ஷன் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சாசர் வந்து ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்டில் எழுதியிருப்பாங்க, நிறைய வித்தியாசமான ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம பர்ஃபெக்ஷன் வந்து எதிர்பார்க்கக்கூடாது, ஏன்னா அது இன்ஃபென்சி ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ சாசர் எழுதின எல்லாமே வந்து பெஸ்ட்டானது தான், அந்த இதில் வந்து நம்ம பர்ஃபெக்ஷன் வந்து பார்க்கக்கூடாது, அதை ரசிக்க தான் செய்யணும்னு சொல்லி பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. தென் 2வது சாசர் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹியர் இஸ் காட்ஸ் பிளென்டின்னு சொல்லியிருக்காங்க. காட்ஸ் பிளென்டி அப்படிங்கும்போது அந்த நிறைய கேரக்டர்ஸ் கேண்டர்பரி டேல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் வந்து அந்த டைமில் வாழ்ந்தவங்கள அப்படியே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் சாசர் யூஸ் பண்ணது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. தென் 3rd ஒன் வந்து சாசரோட லாங்குவேஜ் அண்ட் வேர்சிஃபிகேஷன் பற்றி சொல்கிறாங்க. சாசரோட லாங்குவேஜையும் அந்த வேர்சிஃபிகேஷனையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜை கொஞ்சம் நம்ம வந்து ரீஃபைன் பண்ணி பாலிஷ் பண்ணால் தான் புரியும். சாசர் வந்து ஒரு ரஃப்பான டைமண்ட் மாதிரி, அந்த டைமண்டை வந்து ஷைன் பண்ண வைக்கணும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரீஃபைன் பண்ணுவாங்க, பாலிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சாசரோட ஒர்க்கில் இருக்க அந்த பியூட்டி வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த சாசரோட ஒர்க்கை கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி கொஞ்சம் பாலிஷ் பண்ணிங்க அப்படின்னா டைமண்ட் மாதிரி அந்த சாசரோட ஒர்க்ஸ் எல்லாம் மின்னுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா,
9th பார்ட்டில் வந்து சாசர் பற்றின கிரிட்டிசிசமாக ட்ரைடன் வந்து கொடுத்துருக்காங்க. சாசரோட டைமில் அந்த பொயட்ரி வந்து இன்ஃபென்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதில் பர்ஃபெக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. தென் சாசர் வந்து வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹியர் இட்ஸ் காட்ஸ் பிளென்டின்னு கேண்டர்பரி டேல்ஸ்க்காக ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. தென் சாசரோட லாங்குவேஜ் அண்ட் வெர்சிஃபிகேஷன் ஒரு ரஃப் டைமண்ட் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவரோட அந்த ஒர்க் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி பாலிஷ் பண்ணால் டைமண்ட் மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி கம்பேர் பண்ணியிருக்காங்க. தென் பார்ட் 10 பார்ப்போம். த வே ட்ரைடன் கம்பேர்ட் ஷேக்ஸ்பியர் அண்ட் ஜான்சன். ட்ரைடன் வந்து ஷேக்ஸ்பியர் அண்ட் ஜான்சன், பென் ஜான்சன் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஷேக்ஸ்பியர் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஷேக்ஸ்பியர் தான் நம்மளோட ஹோமர் மாதிரி. ஹோமர் தான் ஃபஸ்ட்டு க்ரீக்கில் எழுதின ஒரு பொயட்டாக இருப்பாங்க. ஹோமர் மாதிரி ஃபாதர் ஆஃப் அவர் ட்ராமாட்டிக் பொயட்ஸ். அந்த அளவுக்கு ஷேக்ஸ்பியர் வந்து பெஸ்ட்டாக எழுதுனதுனால ஷேக்ஸ்பியரை ஹோமர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஜான்சன் வந்து வேர்ஜில் மாதிரி. வேர்ஜிலோட ஒர்க்ஸ் ஈனீட் அதெல்லாம் படிச்சிருப்போம். அவங்க அந்த யூனிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக எழுதுவாங்க. ஸோ வேர்ஜில் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் எலாபரேட்டிவ் ரைட்டிங். ஸோ ஜான்சன் வந்து வேர்ஜில் மாதிரின்னு கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு லைன் சொல்லியிருக்காங்க, ஐ அட்மயர் ஜான்சன் பட் ஐ லவ் ஷேக்ஸ்பியர். ஜான்சன் வந்து யூனிட்டிஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அதே மாதிரி எழுதுவார்ல, அதனால நான் அதுக்காக ஜான்சனை வந்து அட்மயர் பண்ணுறேன். ஜான்சன் வந்து இந்த ஏன்ஷியன்ஸோட அந்த கிளாசிக்கல் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எழுதுவார். அதனால நான் ஜான்சனை அட்மயர் பண்ணுறேன், பட் நான் ஷேக்ஸ்பியரை தான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லி ட்ரைடன் வந்து சொல்லியிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மாடர்ன்ஸ், எல்லா ஏன்ஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சமமான ஒரு மேன் தான் ஷேக்ஸ்பியர். அவங்களோட ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன்ஸ்க்கும் பிடிக்கும், மாடர்ன்ஸ்க்கும் பிடிக்கும். இப்படி தான் ஷேக்ஸ்பியர் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷேக்ஸ்பியரை வந்து லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் சோல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, அவரோட சோல் ரொம்ப லார்ஜஸ்ட்டாக இருக்கும். காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னாலும் லார்ஜ் தான், ப்ராடாக இருக்கிறது தான் காம்ப்ரிஹென்சிவ். அந்த மாதிரி தான் அவரோட சோல் இருக்குது அப்படி சொல்லி ட்ரைடன் வந்து ஷேக்ஸ்பியரை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஷேக்ஸ்பியர், ஜான் ஃப்ளெச்சர், ஃப்ரான்சிஸ் பியோமண்ட் அண்ட் ஃப்ளெச்சர் அவங்களோட பிளேஸ் படிச்சிருக்கோம்ல, இவங்களோட பிளே எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இர்ரெகுலராக தான் இருக்கும். யூனிட்டிஸ் எல்லாம் இவங்க வந்து ஃபாலோ பண்ணலை தான், பட் அந்த பிளேஸோட ஸ்பிரிட் எல்லாமே ரொம்ப கிரேட்டராக இருக்குது. அந்த பிளேஸோட ஃபேன்சி எல்லாமே கூட இந்த ஃப்ரெஞ்ச் பிளேஸை விட நல்லாவே இருக்குன்னு சொல்லி முதல்ல ஷேக்ஸ்பியரை பற்றி அவங்க வந்து புகழ்கிறாங்க. தென் ஜான்சனை பார்க்குறாங்க. ஜான்சனோட ஒரு பிளே வந்து எடுக்கிறாங்க, சைலண்ட் விமன், எபிகோனி ஆர் த சைலண்ட் விமன் படிச்சிருப்போம். அந்த பிளேல 3 ட்ராமாட்டிக் யூனிட்டிஸையும் ஜான்சன் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த பிளேயே ஒரு பர்ஃபெக்டான பிளேயாக இருக்குது. அந்த பிளேக்காக ஒரு லைன் சொல்லியிருக்காங்க, இட் இஸ் ஃபால்ட்லெஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இட் ஸ்ட்ரிக்ட்லி அபைட்ஸ் பை த ரூல் ஆஃப் த ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸ்னு அந்த பிளேயும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணிட்டு ஐ அட்மயர் ஜான்சன் பட் ஐ லவ் ஷேக்ஸ்பியர்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த 10th பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரை வந்து ஹோமர் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஜான்சனை வேர்ஜில் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கார். மாடர்ன் ரைட்டர்ஸ் அண்ட் ஏன்ஷியன்ட் போய்ட்ஸ் 2 பேருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒர்க்ஸ் தான் இவங்க வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் ஹேஸ் அ லார்ஜ் சோல்னு சொல்லியிருக்காங்க. ஷேக்ஸ்பியர், ஃப்ளெச்சர், பியோமண்ட் இவங்களோட பிளேஸ் எல்லாம் இர்ரெகுலராக இருந்தால் கூட, அவங்களோட பிளேஸில் யூனிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கூட அந்த பிளேஸில் ஒரு ஸ்பிரிட் வந்து இருக்குது, ஒரு ஃபேன்சி வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் பிளேஸில் வந்து கிடையாது. தென் ஜான்சனோட சைலன்ஸ் விமன் ஒர்க் எடுத்து இது வந்து ஒரு பர்ஃபெக்டான பிளே, எல்லா ட்ராமாட்டிக் யூனிட்டிஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது அப்படி சொல்லி அந்த பிளேயவும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எண்டில் ஐ அட்மயர் ஜான்சன் பட் ஐ லவ் ஷேக்ஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜான் ட்ரைடனோட கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அண்ட் ட்ரைடன் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு டூ ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்னு சொல்கிறாங்க. சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இன் December 2007 there is a question, the term metaphysical poet was first used by, and the answer is Dryden. In December 2012 there is a question, in Dryden's essay on dramatic poesy, who opens the discussion on behalf of the ancients, and the answer is Crites. In December 2015 there is a question, John Dryden described a major English poet as a rough diamond must be polished ere he shine. Ere அப்படின்னா before, and the answer is Geoffrey Chaucer. In November 2017 there is a question, in an essay on dramatic poesy, whom does Dryden refers to as the most learned and judicious writer which any theatre ever had? Most learned அப்படிங்கும்போதே நம்ம பென் ஜான்சனை வந்து இதுக்கு ஆன்சராக வந்து எழுதிடலாம். In June 2012 there is a question, one of the most important theme the speaker debate in Dryden's essay on dramatic poesy is the relative merit of French and English theatre. In June 2015 there is a question, John Dryden's essay on dramatic
dramatic poesy, Neander defends the English invention of tragic comedy. In July 2016, there is a question in his essay on dramatic poesy, to whom does Dryden refer with the phrase, he needed not the spectacles of books to read nature. இவருக்கு வந்து நேச்சரை பற்றி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு புக்கு வந்து தேவை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன் வந்து ஷேக்ஸ்பியருக்காக இவர் வந்து சொல்லியிருக்காங்க. In June 2015, there is a question. In 1668, Dryden wrote of dramatic poesy and essay, which uses dash separate characters to dramatize the conflicting viewpoints with new theatrical activity. எத்தனை கேரக்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க? So 4 characters. In August 2016, there is a question. The form of Dryden's essay on dramatic poesy is dialogue. இந்த ஆடியோ லெக்சரில் நம்ம ஜான் ட்ரைடனோட லிட்ரரி கிரிட்டிசிசம் தான் பார்த்துருக்கோம். இதில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரைடன் அண்ட் வாட் மேக்ஸ் ஹிம் எ கிரேட் கிரிட்டிக் பார்த்தோம். அதில் வந்து லிபரல் கிரிட்டிசிசம், ஹிஸ்டாரிக் கிரிட்டிசிசம், கம்பேரட்டிவ் கிரிட்டிசிசம், இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரைடன் எப்படி பயனீராக இருக்காங்கன்னு பார்த்தோம். தென் ட்ரைடனோட மேஜர் ஒர்க்ஸ் பார்த்தோம். எஸ்ஏ ஆன் சட்டையா, எஸ்ஏ ஆன் ஹீரோயிக் ட்ராஜடி, எஸ்ஏ ஆன் ஃபேபிள்ஸ். இந்த மூணுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கிரிட்டிசிசமை வந்து ஒரு ப்ரிஃபேஸ் மாதிரியோ, ஒரு லெட்டர் மாதிரியோ, ஒரு எப்பிலாக் மாதிரியோ தான் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரொம்ப ஃபேமஸான ஒர்க் வந்து எஸ்ஏ ஆன் ட்ராமாட்டிக் பொயசி. அந்த எஸ்ஏ ஆன் ட்ராமாட்டிக் பொயசி வந்து எதுக்காக எழுதுனாங்க அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். தென் அதில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து யாரெல்லாம் பார்த்தோம். கிரைட்ஸ், யூஜினியஸ், லெசிடியஸ் அண்ட் நியாண்டர்னு பார்த்துருக்கோம். தென் ஒவ்வொருத்தரோட வியூஸ் பார்த்தோம். த வியூஸ் ஆஃப் கிரைட்ஸ், த வியூஸ் ஆஃப் யூஜினியஸ், த வியூஸ் ஆஃப் லெசிடியஸ் அண்ட் த வியூஸ் ஆஃப் நியாண்டர் வந்து பார்த்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் அதே ஒர்க்லேயே இந்த நியாண்டர் வந்து ரைமை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் கிரைட்ஸ்க்கும் இடையில அந்த டிஸ்கஷன் வந்து போகுது, அது பார்த்தோம். தென் சாசர் பற்றின கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துருக்கோம். தென் கடைசியாக ஷேக்ஸ்பியர் அண்ட் ஜான்சனை பற்றி ட்ரைடனுக்கு இருக்க வியூஸையும் பார்த்தோம். அண்ட் that's it for John Dryden's literary criticism. We will meet in the next audio lecture. Thank you.